இதுவரை இலங்கையின் முக்கிய ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்ட அளவீடுகள் பெரும் வெள்ள அபாயங்களுக்குரிய எச்சரிக்கை அளவை தாண்டவில்லை என ஸ்ரீலங்காவின் நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இப்போதெல்லாம் வானிலை எதிர்வு கூறல்களை சடுதியாக மாற்றும் அளவுக்கு உலகின் பல பகுதிகளிலும் பருவநிலை கோளாறுகள் அசாதாரணமான நிலைமைகளை தொடர்ந்தும் உருவாக்கி வரும் நிலையில் தித்வாவுக்கு பின்னரான தீவிர கண்காணிப்புக்குள் இலங்கையின் வான்பரப்பும் ஆளாகியுள்ளது. அதேபோல மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ந்தன. தித்வா சூறாவளி கால பேரழிவில் இதுவரை அதிகாரபூர்வமாக 639 பேர் பலியாகி உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னமும் 193 பேர் காணாமல் போனோரின் பட்டியலுக்குள் உள்ளார்கள். இவர்களின் நிலைமையும் அச்சத்துக்குரியதாகவே உள்ளது. ஸ்ரீலங்கா படைத்தரப்புடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த மீட்பு குழுக்கள் தொடர்ந்தும் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகின்றன. எனினும் நிலச்சரிவு அபாயம் தொடரும் இடங்களில் இன்னமும் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படாத அவலமும் நீட்சி அடைகின்றது. ஏனெனில் ஒரு இடத்தில் மண் சரிவுக்கு அகப்பட்ட மக்களை மீட்கச் சென்ற 3 பேர் அங்கு ஏற்பட்ட புதிய மண் சரிவில் உயிருடன் புதைக்கப்பட்டதால் அதிகாரிகள் அபாயகரமான இடங்களுக்குரிய தேடுதல் நடவடிக்கைகளை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தியுள்ளனர். மலையக பகுதியில் புதிய வெள்ள அபாயங்கள் இல்லாத போதிலும் மண் சரிவு அபாயங்களை அந்த மக்களை தொடர்ந்தும் அச்சப்படுத்தி வருகின்றன. இதனால் பதுளை மாவட்டத்திலிருந்து 238 குடும்பங்கள் நேற்று தமது வதிவிடங்களிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டிருந்தனர்.